ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற புளியை கரெக்டாக அந்த டைமுக்கு ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா, நம்ம கடைசி நேரத்தில் அவசரமாக அதை கரைச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் அந்த புளியை ஃபுல்லாக நம்மளால் அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் மீதி ஆகிடும். அதை தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். அதுக்கப்புறம் அது காஞ்சு போயிடும். அப்புறம் சில நேரம் நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை எப்படி நம்ம முன்னாடியே ப்ரிப்பேராக எடுத்து வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற காம்புகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஐஸ் க்யூபெல்லாம் எடுத்து வைப்போம் இல்லையா ஃப்ரிட்ஜில், அந்த ட்ரே இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. எங்கிட்ட பார்த்திங்கன்னா சாக்லேட் மோல்டு இருந்தது. ஸோ அது நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா மறுநாள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூப்பராக அந்த புளி செட் ஆகி இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் அதை ஏதாவது ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் திரும்பவும் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவசரத்துக்கு நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது சமையலுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் என்கிட்ட கேட்ட ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கவுண்டர் டாப்புக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன், அலுமினியம் ஃபைல் ஸ்டிக்கரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க, அது என்ன ஸ்டிக்கர், எங்கே வாங்கினீங்க, அது எப்படி யூஸ் பண்ண முடியும், அது பிஞ்சிராதா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை எப்படி நாங்கள் ஒட்டினோம், அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒட்டுறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்பில் இருந்தது ஃபுல்லாகவே காலி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நான் ஒரு ஷாம்பு வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கவுண்டர் டாப்பு பின்னாடி வால் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் காட்டுற இந்த ஒரு ரோல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 215 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். நான் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நான் ஆர்டர் போட்டது இது கிடையாது. நான் போட்டது கருப்பு கலர் வால் ஸ்டிக்கர் தான் நான் போட்டிருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, அதனால நான் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இதுதான் வந்திருந்தது. ஸோ ரிட்டன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிட்டன் கொடுக்குற ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால் ஒரு தடவை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய கவுண்டர் டாப்புக்கு இதை ஒட்டினேன். ஸோ இது நம்ம தனியாகவே ஒட்டிடலாம். கூட யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி இது கஷ்டம்லாம் கிடையாது. இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதாவது ரொம்ப ஹார்டான பொருள் ஏதாச்சும் வச்சுட்டு, அதாவது அந்த ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்கும் பாருங்கள், அது அந்த மாதிரியான பொருட்களை வச்சுட்டு நம்ம கவுண்டர் டாப்பில் அங்கே எங்கேன்னு இழுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். மற்றபடி நீங்கள் எவ்வளோ சூடான பொருள் கூட இதில் வச்சுக்கலாம். நம்ம சமைச்சு முடித்ததுமே இறக்கி இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஒன்றுமே ஆகிறது கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கிட்டத்தட்ட இது ஒட்டி இப்போ 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே எனக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம எதையுமே யூஸ் பண்ணி பார்க்காம டக்குன்னு நம்ம வீடியோ போட முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கிச்சனுக்கு ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அதுவும் சீக்கிரமாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்ததுனால இப்போ இந்த ஒரு கிளிப்பிங் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. இது ஒட்டினதுக்கப்புறம் கிச்சனோட லுக்கே பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கிற பொருட்கள் ஏதாவது சிந்திருச்சு அப்படின்னா கூட நமக்கு டக்குன்னு ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டோன்னா அந்த இடம் பளிச்சுன்னு ஆகிடுது. ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி வால்பேப்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. கிச்சன் அசிங்கமாகவே இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பில் ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இதை 3த்தையும் யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா அழகாக இருக்கணும், நல்லா ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க.
நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். நானும் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும்போது இந்த 3 பொருட்களும் ஒன்றா இருக்கிற டைமில் கண்டிப்பாக நான் வந்து வீட்டில் செஞ்சு இதை குடிப்பேன். நானும் சரி, என்னோடய பையனும் சரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகருக்கு வேணும்னா ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 3 பொருட்கள்லையுமே வந்து இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேன் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சுகர் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து மிக்ஸி கப்பில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கேரட் பீட்ரூட்டோட ஸ்மெல் வந்து வராது. உங்களுக்கு அப்படியும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வேணும், அந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு ஏலக்காய் வந்து கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் 2-3 பீஸ் வந்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன். எனக்கு வந்து இப்படியே குடிக்கிறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஒரு 2 தடவை வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். பாருங்கள், நல்லா நான் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஸ் க்யூப் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து குடிச்சிக்கலாம். இது வந்து நான் எப்படி இது வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே நான் வந்து என் பையனுக்கு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் இந்த ஜூஸ் வந்து போட்டுட்டு என் பையனுக்கு வந்து ஒரு பாட்டில் அவனுக்கு தனியாக போட்டு கொடுத்துருவேன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதே மாதிரி நானும் வந்து ஒரு சின்ன பாட்டில் ஃபுல்லாகவே போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு அப்பப்போ இதை வந்து குடிச்சிட்டே இருப்பேன். காலையில் போட்டு வச்சேன்னா எப்படியும் ஒரு ஈவினிங் டைம் வரைக்கும் அப்பப்போ இதை வந்து குடிச்சிட்டே இருப்பேன். உடம்புக்கு ரொம்பவே தெம்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்துட்டு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ ஜூஸ் போட்டோம் இல்லையா, அந்த இது வந்து நம்ம வடிகட்டணும் பாருங்கள். கொஞ்சமாக அந்த சக்கை வந்ததில் அதை வந்து நம்ம தூக்கி போட தேவையில்ல. இதை வந்து 2-3 விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம சூப்பரான ஒரு அல்வா ரெசிபி இப்போ பார்க்கலாம். இது வந்து வேறு எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபேஸ்க்கு ஒரு பேக்கு மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இதை வந்து நல்லா காய வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பவுடர் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடுச்சு அது கூட நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நான் ஒரு கரண்டி வச்சு அந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருக்கேன். அதோட பச்சை ஸ்மெல் வரும் இல்லையா, கேரட் பீட்ரூட் நம்ம வந்து சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஹெவியாகவே கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் வந்து வரும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கரைச்சி இதில் வந்து ஊற்றி விட்டுருங்க. இது ஏன் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு அந்த அல்வாவோட பதம் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து சேர்த்துக்கிறோம், வேறு எதுக்காகவும் கிடையாது. நல்லா அந்த மாதிரி சேர்த்து வதக்கி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் நல்ல கலர் வந்து சூப்பராக மாறி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அல்வாவோட பதமும் வந்து சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா நைஸாகவும் இருக்கும். நல்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சமாக வந்து கிளறி கொடுத்துட்டே இருங்க. அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். தேவைப்படுச்சு அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அதிகமாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்படி செஞ்சாலுமே அது நல்லா தான் இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுட்டு நான் அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருந்தேன். நான் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நெய் வந்து சேர்த்துருக்கேன் இது வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பேனில் வந்து ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு இதை வந்து தாளிச்சிடலாம். நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் பாதாம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அந்த பாதாமை நல்லா அந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா அதை தூக்கி அந்த நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த அல்வாவில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கலந்து கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம சேர்த்த பாதாம் அதுக்கப்புறம் அந்த நெய் எல்லாமே வந்து அந்த அல்வாவில் நல்லாவே வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
எடுத்து இந்த மாதிரி விட்டிங்க அப்படின்னா நல்லா அப்படியே வழுக்கிட்டு விழுற அளவுக்கு நல்ல சூப்பரான ஒரு பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மூணுத்துலேயும் நம்ம வந்து ஜூஸும் போட்டுட்டோம். அதே சமயத்தில் அதில் வந்து மீதி வந்ததையும் சேர்த்து ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு அல்வாவும் வந்து ரெடி பண்ணிட்டோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப குயிக்காக நம்ம வந்து பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோல மாவு வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த கோல மாவில் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ஒரு சின்ன பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து சூப்பரான ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்குமே நிறைய வந்து உப்பு தண்ணி படிஞ்ச கரை பிடிச்ச பொருட்கள் வந்து நிறைய இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சில்வர் குடம்லாம் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம்ல, அந்த குடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை நேரங்களில் வந்து ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையோட பாசி பிடிச்சிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அங்கங்கே ஒயிட்டாக வந்து பிடிச்சிட்ருக்கும். அதே மாதிரி பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மக்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக வந்து ஃபுல்லாகவே உப்பு தண்ணி கரைகள் பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பளிச்சுன்னு தெரியும் அந்த அழுக்கு. நம்ம எப்படி தான் வந்து தேய்ச்சாலும் அது வந்து போகவே போகாது. ஃபஸ்ட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக இந்த ஒரு பேஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த மக்கில் வந்து தேய்க்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கெட்டு, மக்கு, அதுக்கப்புறம் குடம் இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பராக இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன் நான் கோல மாவு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான் தேய்க்கும் போது நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. நல்லா அழுக்கு வந்து சீக்கிரமாக விட்டு வரும். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரே ஒரு பேஸ்ட்டை வச்சு நம்ம பாத்ரூமில் டேப் எல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணலாம். சிங்க்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெறும் வளையலை வச்சு மட்டும் எப்படி நம்ம ரொம்ப சூப்பராக அழகான ஒரு ஆர்கனைசர் வந்து கிச்சனில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம எடுத்து இருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய மெட்டல் வளையல், அதுக்கப்புறம் உடஞ்சி போன பழைய பக்கெட்டு, அதோட மூடிகள்லாம் இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக இதுக்கு மேலே தூக்கி போடாமல் எடுத்து வைங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் வந்து சின்னதாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, கிச்சனில் வந்து இந்த மாதிரி கரண்டி, ஸ்பூனு, இந்த தவாலாம் வந்து வைக்கிறதுக்கு இடம் பத்தலை, அதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் இந்த ஐடியா வந்து செஞ்சு நானே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பக்கெட் மூடி நான் வந்து எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தியில் வந்து கத்தியை நெருப்பில் காமிச்சு சூடு பண்ணிக்கிட்டு ஒரு 2 ஹோல்ஸ் வந்து நான் போட்டிருக்க மாதிரி நடுவில் வந்து ஃபஸ்ட்டு போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த மூடியை வந்து சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அங்கே ஃபுல்லாகவே வந்து சுற்றி வர நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் எப்படி போடுறேன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் இல்லையா மெட்டல் வளையல், அந்த வளையலை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக வந்து உடச்சிட்டு அதை வந்து கொக்கி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு நூல் எடுத்துக்கிட்டு அதை வந்து நடுவில் நம்ம 2 ஹோல் போட்டோம் இல்லையா, கீழ்ப்பக்கமாக விட்டு மேல் பக்கமாக அந்த 2 நூலையும் வந்து இழுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண கொக்கியை அந்த எல்லா ஹோல்ஸ்லையும் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ கரண்டிகளையும் நம்ம வந்து எப்படி இதை வந்து ஆர்கனைஸ்டாக நம்ம வந்து கிச்சனில் அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ கரண்டியாக இருந்தாலும் மாட்டி வைக்கலாம். அதே சமயத்தில் எவ்வளோ வெயிட் வேணும்னாலும் அது தாங்கும். ஸோ எப்படி மாட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அந்த கொக்கி இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ கரண்டிகள் வேணும்னாலும் மாட்டி வைக்கலாம். நம்ம வந்து நடுவில் விட்டு எடுத்தோம் இல்லையா அந்த நூலை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டுக்கு கீழே வந்து நான் கட்டி விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து இது சிங்க் ஏரியாவுக்கு பக்கத்தில் நான் வச்சுருக்கிறதுனால அந்த பாத்திரத்தை கழுவுனதுக்கு அப்புறமா கையோடையே நான் வந்து அந்த கரண்டிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மாட்டி விட்டுருவேன். பாருங்கள் எவ்வளோ கரண்டி, டீ வெடி எல்லாமே நான் வந்து மாட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு. நம்ம வந்து அவசரத்துக்கு பாத்திரம்லாம் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இடுக்கி, அது எல்லாமே வந்து இதில் மாட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரி நான் வந்து 2 செஞ்சு வச்சுருக்கேன். ஒன்று வந்து பக்கெட் மூடி, அதுக்கப்புறம் ஒன்று வந்து நம்ம ஜூஸ் பாட்டில் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மேல் பக்கமாக கட் பண்ணி அதையும் வந்து இதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா கரண்டிகளையும் இதிலேயே மாட்ட முடியாது இல்லையா, ஸோ அதனால அந்த பக்கமாக நான் வந்து மாட்டி வச்சுருக்கேன். எனக்கு பாத்திரம் கழுவிச்சு உடனே இதில் வந்து அடுக்கி வைக்க ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம
இன்னும் கொஞ்சம் அதிகமான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். கத்திரிக்கோல், கத்தி, அதுக்கப்புறம் வந்து கேக் பீட் பண்ணுறது, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்படி மாட்டி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கொஞ்சம் பெரிய சைஸ் வளையல் வந்து வளைச்சி நான் வந்து கொக்கி ரெடி பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோசை தவா, சட்னி தாளிக்கிற கரண்டி, சின்னதாக வந்து தாளிப்பு கொடுக்குற பேனு எல்லாத்தையுமே வந்து இந்த வாசர், இந்த குக்கர் வாசர்லாம் வருது இல்லை, அது எல்லாத்தையுமே அந்த பாத்திரம் எடுக்கிற ஸ்டாண்டுக்கு கீழே வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நிறைய இடமும் வந்து நீங்கள் சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வெயிட் தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தவாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாதமாகவே நான் இதில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். நல்லாவே வெயிட்டு தாங்குது. அதே சமயத்தில் இடமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடைச்சிக்காமல் நல்லா வந்து ஃப்ரீயாகவே வந்து மாட்டி வைக்கிறதுக்கு முடியுது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல பதிவில் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.